இலவச களிமண் மற்றும் வங்கி கடன் உதவி அளித்து உதவ வேண்டும் என கடலூர் மாவட்டத்தில் களிமண் பொம்மைகள் தயாரிக்கும் தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் வண்டிப்பாளையம் அருகே மணவெளி பகுதியில் களிமண் பொம்மைகள் செய்யும் தொழிலில் பலர் ஈடுபட்டுள்ளனர். விநாயகர் சதுர்த்திக்கான விநாயகர் சிலைகள், நவராத்திரிக்கான கொலு பொம்மைகள் என தேவைக்கு தகுந்தவாறு களிமண் பொம்மைகளை அச்சில் வார்த்து செய்கின்றனர். களிமண் எடுக்க அரசு தடை விதித்துள்ளதால் அதை அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டி இருப்பதாக தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர். எனவே இலவசமாக களிமண் வழங்க கோரிக்கை விடுக்கின்றனர். ஃபஸ்ட்டு எங்களுக்கு களிமண் எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு மாட்டு வண்டி களிமண் 1000 ரூபா விற்கிறாங்க. ஒரு டிப்பர் அடித்தாக்க 3000 4000 வருது. டிப்பர் வந்து பட்டாம்பருந்து வருது எங்களுக்கு. அது வந்து அங்கேயே ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, இல்லை அந்த ஸ்டாப்ஸ்லாம் பிடிச்சிடுறாங்க. அப்படி பண்ணும்போது வண்டிக்காரன் வந்து ரேட்டு ஏற்றிடுறாங்க. வரும் 29ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட உள்ளதை முன்னிட்டு விநாயகர் சிலைகள் தயாரிக்கும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். இந்த சிலைகள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் விற்பனைக்காக அனுப்பப்படுவதாக தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர். தங்கள் தொழிலை விரிவுபடுத்தி சிறப்பாக மேற்கொள்ள வங்கி கடனுதவி அளிக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர். இதில் வந்து ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. எங்களுக்கு தொழிலுக்கு வந்து முதலீடு கொஞ்சம் அதிகமாக தான் தேவை. முதலீடு இருந்துச்சுன்னா இன்னும் நாங்கள் நிறைய அபிவிருத்தி ஆக்குவோம். இது வந்து விநாயகர் சதுர்த்திக்கு இப்போ செய்கிறோம். அடுத்தது நவராத்திரி கொலு ஐட்டம் செய்கிறோம். இது இப்போ நாங்கள் வந்து ஒரு 30 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் செய்யக்குள்ள குடிசை தொழிலில் இருந்தோம். இப்போதைக்கு முன்னேற்றத்துக்கு வந்திருக்கோம். இன்னும் முன்னேற்றத்துக்கு வரோம். பல்வேறு சிக்கல்களுக்கு இடையே தங்கள் தொழிலை மேற்கொண்டு வரும் நிலையில் அதனை விரிவுபடுத்த அரசு தேவையான உதவிகளை அளிக்க வேண்டும் என்பதே இத்தொழிலாளர்களின் எதிர்பார்ப்பு. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஸ்ரீதர்.